பிதாவின் சித்தம் என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் தியானிக்கும்படியாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 7வது அதிகாரத்திலே நாங்கள் 21வது வசனத்தையும் அதே போல 24வது வசனத்தையும் நாங்கள் வாசிப்போம். මතේ සුභාරංචියේ 8 වෙනි පරිච්ඡේදයේ 27 වෙනි පදයේද 27 කියවමු. 24 மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனம் அதே போல 24வது வசனங்களை நாங்கள் வாசிப்போம். මතේ 7 21 24 අපි කියවමු. ස්වර්ගයේ සිටින මාගේ පියාණන් වහන්සේගේ කැමැත්ත කරන්නා මිස මට ස්වාමීනි ස්වාමීනි කියන සියල්ලෝම ස්වර්ග රාජ්‍යයට ඇතුල් නොවන්නෝය. එයින් යමෙක් මාගේ මේ වචන අසා ඒවා පිළිපදීද ඔහු පර්වතයේ පිට තමාගේ ගේ සාදාගත් නුවණ ඇති මිනිසෙකුට සමාන කරනු ලබන්නේය. ஆமென். வாசிப்போம் தமிழிலும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இப்ப சொல்லுங்க பாப்பா, பிதாவின் சித்தம் என்ன? එහෙනම් දැන් කියන්න පුළුවන් ඇති පියාණන් වහන්සේගේ කැමැත්ත කුමක්ද කියලා. கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வது. ස්වාමින් වහන්සේගේ වචනය අනුව ඇසිරීම. இந்த இடத்துல ஆண்டவர் இன்னும் ஒரு ஆழமான கடினமான ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். මේ ස්ථානයේ තවත් ජඹුරු එයාකරේ අමාරු ක්‍රියාවක්ද උන්වහන්සේ සඳහන් பாருங்க, කරලා இந்த තිබෙනවා. வசனங்களை நாங்கள் ஆழமாய் பார்ப்போமே මේ ஆனால் වචන අපි ඊටම ජඹුරු ලෙස 21ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், 21 වෙනි පදයේදී සඳහන් කරනවා பரலோகத்திற்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே ස්වර්ග රාජ්‍යයේ සිටිනා වූ මාගේ පියාණන් වහන්සේගේ කැමැත්ත කරන්නා වූ செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் කරන්නා වූ කෙනා ඇර වෙන ස්වර්ග රාජ්‍යයට ඇතුල් වෙනව என்னை நோக்கி මා දෙස බලලා கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. ස්වාමිනී ස්වාමිනී කියලා මොරගස්සන කෙනා ඒට ඇතුල් වෙන්නේ නැහැ කියලා. ஆமென். ආමේන්. இந்த வசனத்தை வச்சு பார்த்தா சில நேரம் நம்மள எத்தனை பேர் பரலோகம் போவோம்ன்றது ஒரு டவுட்டான ஒரு காரியமா இருக்கும். මේ වචනයට ආර්යාකරේ අපිව සංසන්දන කරලා බලනවා නම් අපි කී දෙනෙක් ස්වර්ග රාජ්‍යයට ඇතුල් වෙයිද කියලා අපිට සැකයි. ஹalleluya. හalleluya. ஏன்னா வேத வசனத்திலே ஆண்டவர் சொன்னதெல்லாம் அது உண்மையான வார்த்தைகள், அது சத்தியமான வார்த்தைகள். ඒක ස්වාමින් වහන්සේගේ වචනේ සඳහන් කරලා තිබෙනා වූ සෑම දෙයක්ම සැබෑවයි ඒ ආකාරයේ සත්‍යයි. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிதாவின் சித்தம் செய்யாவிட்டால் උන්වහන්සේ මොනවද කියන්නේ? ස්වාමින් වහන්සේගේ කැමැත්ත කරනවා නම් කරන්න නැත්තම් என்ன செய்ய முடியாது? මොනවද කරන්න බැරි? பேசுங்க. எங்க போக முடியாதா? මොනවද කරන්න බැරි? කොහෙටද යන්න බැරි? பரலோகத்துக்கு போக முடியாது. ස්වර්ග රාජ්‍යයට යන්න බෑ. ஆமென். ආමේන්. அப்ப பிதாவின் சித்தம் என்னதான்? එහෙනම් පියාණන් වහන්සේගේ කැමැත්ත කුමක්ද? கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றதா? ස්වාමිනී ස්වාමිනී කියලා කියන එකද? கர்த்தாவேன்னு சொல்றது நல்லதுதான். ස්වාමිනී කියලා කියන එක හොඳයි. எப்பொழுதும் கர்த்தரை கூப்பிடுறது நல்லதுதான். සෑම විටම ස්වාමින් වහන්සේට කතා ஆனா කරන හොඳයි. ஆண்டவர் சொல்லுகிறாரு, නමුත් ස්වාමින් நீ වහන්සේ எந்த කියනවා நேரமும் கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னாலும் ඔබ සෑම විටම ස්වාමිනී ස්වාමිනී කියලා කතා කරලා பிதாவின் சித்தம் நாம செய்யவில்லை என்றால் පියාණන් වහන්සේගේ කැමැත්ත අපි කරන්නේ නැත්නම් என்ன செய்ய மாட்டோமா? අපි මොනවද කරන්නේ නැත්තේ? வாசல் திறக்கப்படாது. අපිට දොරකොඩුව ඇරෙන්නේ ஹalleluya. Hallelujah. 24வது வசனத்திலே வாசித்தோம், 24 වෙනි පදයේ සඳහන් වෙනවා ஆண்டவர் சொல்லிய வார்த்தைகளின்படி யார் ஜீவிக்கிறார்களோ, ස්වාමින් වහන්සේ සඳහන් කරපු වචනය අනුව කවුද ඇසිරෙන්නේ? யாரு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ කවුද ස්වාමින් වහන්සේගේ වචනයට කීකරු වෙන්නේ? அவர்கள் தான் என்ன செய்ய முடியுமா? ඒ අය තමයි මොනවද කරන්න පුළුවන්? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ස්වර්ග රාජ්‍යය තුල ඇතුල් වෙන්න පුළුවන්. ஹalleluya. හalleluya. சில நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, සමහරක් විට අපි මොනවද හිතන්නේ? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், මම ගැලවීම ලැබුවා. பாவத்துல இருந்து மனம் திரும்பிட்டேன், මම පාපේ ඉඳලා පසුතැවිලි இப்ப වුණා. நான் வேற தெய்வங்களை நான் வழிபடல. දැන් මම වෙන දෙවිවරුන්ට নমස්කාර කරන්නේ. இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதுதான். මේ සෑම දෙයක්ම අපි நம்ம කරන්න ඕන ரட்சிக்கப்பட்டா දේවල්. இந்த மாற்றம் இருக்கணும் தான். අපි ගැලවීම ලැබුවා නම් මේ වෙනස්භාවය අපි තුල තියෙන්න ඕනේ. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. ஜெபிக்கணும், நல்லது. අපි යාඥා කරන එක හොඳයි. ஜெபிக்கணுமா இல்லையா? යාඥා කරන්න ඕනද கர்த்தாவே නැද්ද? கர்த்தாவே அவரை தானே கூப்பிடணும், வேற யாரையும் கூப்பிட முடியுமா? අපි ස්වාමිනී ස්වාමිනී කියලා උන්වහන්සේට
විදිහටනේ හඬ ගස්සන්න පුළුවන්. ஆமே ආමේන්. நாங்க எல்லாவற்றையும் செய்துவிட்டு සෑම දේම අපි කරලා ஆனா நாங்கள் பிதாவின் சித்தம் செய்யவில்லை என்றால் අපි පියාණන් වහන්සේගේ කැමත ඉටු කරන්නේ නැත්නම් ஆண்டவர் டைரக்டா நமக்கு சொல்லி இருக்கிற காரியம் பரலோக ராஜ்யத்துக்கு நாள பிரவேசிக்க முடியாது. ස්වාමින් වහන්සේ සඳහන් කරන උදේ තමයි ස්වර්ග රාජ්‍යය තුල මම ඇතුල් වෙන්න බෑ කියන එක. ஆமே ආමේන්. அப்ப நம்ம நிறைய வருஷம் ஓடிட்டு එහෙනම් අපි අවුරුදු කීපයක් ගොඩාක් කාලයක් අපි දුවලා பரலோக ராஜ்யம் எங்களுக்கு கிடைக்கலன்னா யோசிச்சு பாருங்க நம்ம நிலைமை எப்படி இருக்கும். ස්වර්ග රාජ්‍යය තුලට අපිට ඇතුල් වෙන්න බැරි නම් අපේ වාර්තාවන්නේ කොහොමද තියෙන්නේ? யாரையும் பயமுடுத்த சொல்லல, කාවත් බය කරන්න නෙවෙයි. சிந்தித்து பாருங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாங்கள் எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். එහෙනම් කල්පනා කරලා බලන්න ආත්මික ජීවිතය තුළ අපි කොහොමද දුවගෙන ඉන්නේ කියලා. ஆமே ආමේන්. பிதாவின் சித்தம் நாங்கள் செய்கிறோமா? පියාණන් වහන්සේගේ කැමැත්ත අපි ඉටු කරනවාද? அதுக்கு கீழே ஆண்டவர் இன்னும் சில காரியங்களை இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பிக்கிறார். නොකඩ ඒක පිටිපස්සේ තිබෙන වචන තුලින් උන්වහන්සේ තවත් දේවල් අපිට පෙන්වන්න ஏன்னா கடைசி කරනවා. நாட்கள சிலர் என்ன வந்து சொல்லுவார்களாம், අන්තිම දවස්වල සමහරක් අය ඇවිල්ලා මොනවද කියන්නේ? 22 23 வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 22 23 වෙනි පදවල් වල அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே. நீங்க இந்த ஒவ்வொரு வசனத்தையும் கொஞ்சம் நல்லா கவனமா பாருங்க. ரைட், அங்க இங்க பார்க்காதீங்க, கவனமா பாருங்க. සෑම වචනයක්ම ඉතා උමනාවෙන් අපි බලමු. அந்நாட்களில் அநேகர் என்னை நோக்கி அந்நாட்களில் அநேகர் என்னை நோக்கி ඒ දවස්වල බොහෝ අය මං කියලා මං දෙස බලලා என்ன சொல்வார்களா? මොනවද කියන්නේ? கர்த்தாவே கர்த்தாவே ස්වාමිනී ස්වාමිනේ உமது நாமத்தினாலே ඔබගේ නාමයේ என்ன செய்தோமா? අපි මොනවද කරේ? தீர்க்க தரிசனம் சொன்னோம். අපි අනාවකි කිව්වා කියලා. நல்ல விஷயமா இல்லையா? ඒක හොඳයිද නැද්ද? ஆண்டுடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோம். ස්වාමින් වහන්සේගේ නාමයෙන් අපි අනාගතවත්ද කිව්වා. பொய்யான காரியம் இல்ல. ඒක බොරු දෙයක් නෙවෙයි. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு தீர்க்க தரிசன வரம் இருந்து நாங்கள் தீர்க்க தரிசனங்களை உரைத்தோம். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් අපිට ඒ වරම ලැබිලා අපි ඒ ආකාරයෙන් කිව්වා. அடுத்ததாக ඊළඟට உமது நாமத்தினாலே என்ன செஞ்சோமா? ඔබ වහන්සේගේ නාමයෙන් මොනවද කරේ? எத்தனை பேர் பிசாசு துரத்தி இருக்கிறீங்க? යක්ෂයන් කී දෙනෙක් දුරු කරලා තිබෙනවද? சிலர் சொல்லுவோம் இல்ல, எனக்கு பிசாசு துரத்துற வரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். මට යක්ෂයන්ව එළවනා වූ ඒ වරන් ස්වාමීන් වහන්සේ දීලා තිබෙනවා කියලා කියනවා. நல்ல காரியம். ඒක හොඳයි. ஏன்னா பிசாசு இயேசுவின் நாமத்தை சொன்னா எப்படியும் பிசாசு ஓடும். අයි කිව්වොත් යක්ෂයා යේසුස් වහන්සේගේ නාමයේ කිව්වොත් කොහොමද දුවනවා? ஹalleluya හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. அப்ப என்ன செஞ்சிருக்கிறோம்? එහෙනම් අපි මොනවද කරලා තියෙන්නේ? நிறைய ஊழியங்கள். එහෙනම් බොහෝ දේව සේවය කරලා තිබෙනවා. ஆமென். ආමේන්. உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கா இருந்தாலும் அதுதான் சத்தியம். ඔයගලන්ට පමණක් නෙවෙයි සහෝදරියට ඒක තමයි සත්‍ය වචනේ. இல்ல அப்பிட்டேன்னு சொல்லுங்க. අපි ஹalleluya. සත්‍යය තමයි. ආමේන්. உங்களுக்கு இல்லையா? ஹalleluya. හලෙලූයා. அப்ப என்ன சொல்லுகிறார்? එහෙනම් මොනවද කියන්නේ? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்க நிறைய காரியங்களை செய்திருக்கிறோம். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් අපි බොහෝ දේවල් කරලා තිබෙනවා. தீர்க்க தரிசனங்களை உரைத்தோம். අනාගත වචනේ කියලා තිබෙනවා. என்ன சொன்னோமா? ஐயோ, நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம். යක්ෂයාද දුරු කරලා තිබෙනවා. அடுத்ததாக என்ன செய்தோமா? තවත් මොනවද කරලා තියෙන්නේ? உங்க நாமத்தினால, ඔබ වහන්සේගේ නාමයේ வேற நாமத்துல இல்ல, இயேசுவின் நாமத்துல தான் වෙනත් නාමයෙන් නෙවෙයි යේසුස් වහන්සේගේ නාමයෙන් තමයි. என்ன செய்தோமா? මොනවද කරේ? அநேக அற்புதங்கள். බොහෝ ආස්කම් வா, 1-2 அற்புதம் எல்லாம் ஊழியத்துல நடந்திருக்குது. එකක් දෙකක් නෙවෙයි සේවය තුලින් සිදු වෙලා තිබෙන්නේ. நிறைய அற்புதம் நடந்திருக்கு. බොහෝ බලවත් ක්‍රියාවල් සිදු වෙලා ஒருவேளை තියෙනවා. மரித்தவர் உயிரோடு எழும்பி இருக்கிறாங்க. සමහරක් විට මරුණා වේද පණ පිටින් නැගිලා நிறைய තිබෙනවා. வியாதியஸ்தர்கள் சுகமடைஞ்சிருக்கிறாங்க. බොහෝ රෝගියන් සුවය ලැබලා நிறைய තියෙනවා. முடவர்கள் நடந்திருக்கிறாங்க. බොහෝ කොර වෙච්ච අයද ඒගොල්ලෝ ඇවිදලා තියෙන්න පුළුවන්. ஆமே, ආමේන්. நிறைய அற்புதம் நடந்திருக்குது. බොහෝ ආස්කම් සිදු වෙලා அப்ப இந்த තිබෙනවා. பூமியிலே வாழ்ற நாட்களை இயேசு என்னும் நாமத்தை கொண்டு பெரிய வேலைகளை செய்திருக்கிறோம். එහෙනම් මේ පොළවේ ජීවත් වෙච්ච කාලයේදී යේසුස් වහන්සේගේ නාමයෙන් මහත් ක්‍රියාවල් කරලා තිබෙනවා. ஆமே. ආමේன். இப்படி நிறைய பேர் தாங்கள் செய்த கிரியைகளை வந்து ஆண்டவரிடத்திலே சொல்லுவார்களாம். මේ ආකාරයෙන් පොළවේ ඉන්නා වූ සෙනග ඒගොල්ලන් කරපු දේවල් ස්වාමින් වහන්සේට ඇවිල්ලා කියයිලු. அடுத்த வசனத்தை வாசிங்க. ඊළඟ පදයේ அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்வாரா? ස්වාමින් වහන්සේ මොනවද කියන්නේ? பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க. ළඟ ඉන්න අය දෙස බලලා என்ன කියන්නේ. சொல்வாரா ஆண்டவர்? වහන්සේ මොනවද කියන්නේ? அப்படிப்பட்டவங்களை பார்த்து என்ன சொல்லுவாரா? එවැනි අය දෙස බලලා ස්වාමින් වහන්සේ මොනවද කියන්නේ? யாரு நீங்க? ඔයගොල්ලන් කවුද? இவங்க சொல்றாங்க, ஏசப்பா உங்க நாமத்துல தான் செஞ்சோம். මේගොල්ලන් කියනවා යේසුස් වහන්සේ ඔබ වහන්සේගේ නාමයෙන් තමයි අපි කරේ உங்களை தான் කියලා. கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டோம். ඔබ වහන්සේට තමයි ස්වාමිනී ස්වාමිනී කියලා අඬ உங்களை ගැසුවේ. தான் ஆராதிச்சோம். ඔබ වහන්සේට තමයි අපි නමස්කාර இந்த කරේ. சர்ச்சுக்கு தான் போனோம். මේ සභාවට තමයි අපි இந்த ගියේ. சர்ச்சில் தான் இந்த வேலையை செஞ்சோம். මේ සභාවේ තමයි මේ දේවල් අපි இந்த කරේ. சர்ச்சில் தான் கூட்டணும். මේ සභාව තමයි අපි අතු ගෑවේ. இங்க தான்
தான் டாய்லெட் கழுவணும், මේ තමයි මම ටොයිලට් එක இங்க தான் සේදුවේ. சண்டே ஸ்கூல் செஞ்சோம், මේ තමයි මම සන්ඩේ ස්කූල් එක இங்க தான் කරේ. வர்ஷிப் செஞ்சோம், මේ තමයි මම උන්වහන්සේගේ මඟ පෙන්වීමද කරේ. எல்லாம் உங்க நாமத்துக்காக நாங்கள் செய்தோம். මේ සෑම දෙයක්ම ඔබ වහන්සේගේ නාමය උදෙසා අපි කරා. ஆண்டவர் என்ன சொல்வாரா? ස්වාමීන් වහන්සේ මොනවද කියන්නේ? ஒரு காலம் நான் உங்களை அறியேன், කිසි කාලයක් මම ඔයගලන්ව නොදනිමි කියලා. யார் நீங்க කවුද ඔයගලා? அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாரா? එහෙම කියලා උන්වහන්සේ මොනවද කියන්නේ? அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆமே, ආමේන්. வசனத்தை கவனமா நாங்க விளங்கி கொள்ள මේ வேண்டும். වචනේ හරියාකාරයෙන් අපි තේරුම් ගන්න அப்பதான் ඕනේ. நாங்க செம்மையான வழியிலே நடக்க முடியும். ඒ අවස්ථාවේ තමයි අපි හරි මාර්ගයේ ගමන් කරන්න கிறிஸ்தவ පුළුවන්. வாழ்க்கை ரொம்ப கவனமாய் போக வேண்டிய ஒரு பயணம். කිතුණු ජීවිතය ඉතාමත් පරිස්සමෙන් ගමන් කරන්න ඕන ජීවිතයක්. ஹalleluya, හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. இதெல்லாம் நான் செஞ்சேன் ஆண்டவரேன்னு வந்து நான் சொன்னாலும் මේ සෑම දෙයක්ම මම කරා ස්වාමිනී කියලා මම කිව්වොත් ஆண்டவர் என்ன சொல்லுவாரா? ස්වාමීන් වහන්සේ මොනවද කියන්නේ? உங்களை எனக்கு தெரியாது, නුඹලාව මම දන්නේ නැහැ. அக்கிரம செய்கைக்காரரே, අපරාධකාරයනේ. என்னை விட்டு அகன்று போங்கள். මාගෙන් ආක් වෙන්න. ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாரு? ඇයි ස්වාමීන් அடுத்த වහන්සේ வசனத்தை මෙයාට வாசிங்க. කියන්නේ? ඊළඟ පදයේදී ஆ. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு எதன்படி කොයි ආකාරයෙන්ද? தீர்க்கதரிசியா இல்லாட்டி பரவாயில்ல, අනාගත වචන කියන කෙනෙක් ලෙස නෙවෙයි. ஒரு வல்லமையான ஊழியக்காரனா இல்லாட்டி பரவாயில்ல, බලවත් සේවකයෙක් ලෙස හිටියේ නැත්තම් කමන්නේ. பிசாச துரத்தி இருக்காட்டி பரவாயில்ல, යක්ෂයාව දුරු කරලා නැත්තම් උත් කමන්නේ. அற்புதங்களை செஞ்சிருக்காட்டி பரவாயில்ல. ආස්කම් සිදු කරලා නැතත් උත් කමන්නේ. ஆனா என்னத்துல இருக்கணும்? නොමුත් මොන තුලින්ද ඉන්න ඕනේ? கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிற ஒரு நபராக இருக்க வேண்டும். ස්වාමින් වහන්සේගේ වචනය පිළිපදිනා වූ කෙනෙක් ලෙස ඉන්න ඕනේ. கர்த்தருடைய வார்த்தைக்கு முரணாய் நாங்கள் போகிறோம் என்றால் උන්වහන්සේගේ වචනයට පිටුපාලා අපි යනවා නම් ஆண்டவர் சொல்றார், யார் என்னுடைய வார்த்தையின்படி நடக்கிறார்களோ උන්වහන්සේ කියනවා කවුද මගේ වචනය අනුව ඇසිරෙන්නේ? அது எவனோ. ඒ කවුරු වුණොත් ஆமே, ආමේන්. உங்களோட பெரிய டிகிரி ஆண்டவர் எதிர்பார்க்கல. ලොකු තනතුරක් උන්වහන්සේ நீங்க බලාපොරොත්තු இருக்கிற වෙන්නේ. நீங்க ஆண்டுடைய வார்த்தைக்கு உண்மையா இருக்கிறீங்களா? ඔයගොල්ලෝ උන්වහන්සේගේ වචනයට ඒ ආකාරයේ ආක ஆண்டவர் වෙනවද? சொன்னதை செய்றீங்களா? උන්වහන්සේ කිව්වා වූ දේ කරනවද? ஆண்டுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்களா? උන්වහන්සේගේ වචනයට කීකරු ஆண்டுடைய වෙනවද? வார்த்தையின்படியா நீங்க எல்லா காரியங்களையும் செய்கிறீர்கள். උන්වහන්සේගේ වචනය අනුවද සෑම දෙයක්ම කරන්නේ. அப்படின்னா நம்ம பயப்பட தேவையில்லை, எங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம். එහෙනම් අපි බය වෙන්න අවශ්‍යතාවයක් නැහැ. අපිට තමයි ස්වර්ග රාජ්‍ය. ஆமே. ආමේන්. இப்ப நம்மளோட கேள்வி எங்கன்னா, நான் வார்த்தைக்குள்ள இருக்கிறேனா? එහෙනම් ප්‍රශ්නයක් මොනවාද නම් මම වචනය තුල ඉන්නවද? வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? මේ වචනයට මම කීකරු වෙනවද? அல்லது என்னுடைய ஜீவியம் வார்த்தைக்கு புறம்பாய் போய் கொண்டிருக்கிறதா? එහෙම නැත්නම් මගේ ජීවිතයේ වචනයට පිටුපාලා நான் வார்த்தைக்கு ඇසිරෙනවද? கீழ்ப்படியாமல் இருப்பேனே ஆனால் මම වචනයට කීකරු වෙන්නේ නැතුව ஆண்டவர் ඉන්නවනම් சொல்றார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று காலையிலிருந்து ராத்திரியிலிருந்து அதிகாலை வரை நீ கூப்பிட்டாலும் நீ ஜெபம் பண்ணினாலும் ස්වාමින් වහන්සේ කියන උදෑසන පටන් රෑ කාලේ වෙනකම්ම නුඹ මාව බලලා ස්වාමිනේ ස්වාමිනේ කියලා අඬ ගැසුවොත් உன்னுடைய வாழ்க்கையில பிதாவின் சித்தம் இல்லை என்றார் අපේ ජීවිතේ පියාණන් වහන්සේගේ කැමැත ඉටු නොකරනවා නම් நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. අපි ආශිර්වාදේ ලබා அப்ப ගන්න. ஆண்டவர் பிதாவின் சித்தமா எதை கருதுகிறார்? එහෙනම් පියාණන් වහන්සේගේ කැමැත ලෙස ස්වාමින් වහන්සේ මොන දේද සලකන්නේ? சொல்லுங்க. මොන දේද? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. උන්වහන්සේගේ වචනයට කීකරු වෙන ஏன்னா එක. அந்த தேவ வார்த்தைக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படிவானே ஆனால் මේ වචනයට එක මිනිහෙක් කීකරු වෙනවා නම් அவனுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியும் சரியா இருக்கும். එයාගේ ජීවිතේ සෑම පැත්තක්ම සෑම කොටසක්ම எத்தனை பேர் ஆமென் හරියට சொல்றீங்க? කීදෙනෙක් ආමේන් කියනවාද? வார்த்தைக்கு பயப்படுறவன் பாவம் செய்ய மாட்டான். වචනයට බය වෙන්න කෙනා පාපය කරන්නේ. வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் உண்மை உள்ளவனா இருப்பான். වචනයට කීකරු වෙන කෙනා අවංකව வார்த்தைக்கு ඇසිරෙනවා. கீழ்ப்படுகிறவன் பரிசுத்தமா இருப்பான். වචනයට කීකරු වෙන්න ඔය வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்க கட்டாயம் ஜெபம் பண்ணுவாங்க. වචනයට කීකරු වෙන කෙනා අනිවාර්යයෙන්ම යාඥා மத்த කරනවා. எல்லா விஷயமும் யாரு வார்த்தையின்படி வாழ்றாங்களோ அவங்க மத்த காரியங்கள சரியா இருப்பாங்க. ஏன்னா அதுல என்ன சொல்லுதோ அதை தான் அவங்க செய்வாங்க. වචනේ මොන දේද සඳහන් වෙන්නේ ඒ ආකාරයකට සෑම පැත්තෙම හරි ආකාරයෙන් ඇසිරෙනවා. ஒரு ஆண்டவர் சாமுவேலை சந்தித்த பொழுது එක විටක් ස්වාමින් වහන්සේ සාමුවෙල් හමු වෙච්ච අවස්ථාවේදී ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க. එක දෙයක් කියනවා. 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல පළවෙනි සාමුවෙල් 15வது அதிகாரத்துல 15 පරිච්ඡේදයේ 13 14 වசனங்களை வாசிங்க. 13 14 පදවල් 1 කියමු. சாமுவேல் 15ஆம் அதிகாரம் පළවෙනි සාමුවෙල් 15 පරිච්ඡේදයේ 13வது 14வது வசனங்கள் 13 14 පදවල් வாசிப்போமா? 1 சாமுவேல் 15 13 14 வாசிங்க. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். என்ன சொன்னாரா?
ඔව් මොනවද කිව්වේ? யார் யாரை சந்திக்கிறாங்க? කවුද කාවද හමු වුනේ? பேசுங்க. யார் யாரை சந்திக்கிறாங்க? කවුද කාවද හමු වුනේ? சவுல் யாரை சந்திக்கிறாரு? සවුල්. சாமுவேல் போய் சவுலை பார்க்கறாரு. සාමුවෙල් ගිහිල්ලා සවුල් හමු වෙනවා. சவுல் யாரு? සවුල් කවුද? சொல்லுங்க. මේ සවුල්තුමා කවුද? කවුද? இஸ்ரவேலின் ராஜா. ඉස්රායෙල් රජතුමා. சாமுவேல் யாரு? සාමුවෙල් කවුද? தீர்க்கதரிசி. අනාගත වතුරරයා. ஹalleluya. හලෙලූයා. சாமுவேலை கொண்டு தான் கர்த்தர் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாரு. සාමුවෙල් තුලින් තමයි සවුල්තුමාද උන්වහන්සේ ආලේප இப்ப කරේ. ஆண்டவர் சாமுவேலை அனுப்புறாரு சவுலை போய் பார்க்கும்படியாக ஒரு காரியமாக. සාමුවෙල් ස්වාමීන් වහන්සේ යවනවා සවුල්තුමාම හමු වෙන පිණිස. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். සාමුවෙල් සවුල්තුමා சவுல் அவனை நோக்கி සවුල්තුමා උට අඬගසමේ என்ன சொல்றாரா? මොනවද நீ කියන්නේ? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ඔබ ස්වාමීන් වහන්සේගෙන් ආශිර්වාදය ලද්දව කෙනෙක් කියලා. சாமுவேல் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ மனுஷன். සාමුවෙල්ද ස්වාමීන් වහන්සේගෙන් அப்படி ආශිර්වාදය ලද්දව சொல்லிட்டு කෙනෙක්. சவுல் என்ன சொல்லுகிறாரு? එම කියලා සවුල්තුමා මොනවද කියන්නේ? கர்த்தருடைய ස්වාමීන් වහන්සේගේ எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தருடைய ස්වාමීන් වහන්සේගේ என்னது வசனம் இருக்கு? வார்த்தையை நிறைவேற்றினேன். වචනේ නුඹ තුළ ඉෂ්ට වුණා කියලාද කියනවා. ஆமென். ආමේන්. சவுல் என்ன செஞ்சேன்னு சொல்றாரு? සවුල්තුමා මොනවද කරේ කියලා කියන්නේ? கர்த்தருடைய வார்த்தையை ස්වාමීන් වහන්සේගේ වචනය நிறைவேற்றினேன். ඉෂ්ට කරා කියලා. நல்லமா இல்லையா? හොඳයිද නැද්ද? கர்த்தர் சொன்னதை செய்யறது நல்லமா இல்லையா? ස්වාමීන් වහන්සේ කිව්වා උදේ කරන එක හොඳයිද නැද්ද? அப்ப சாமுவேல் அடுத்ததா கேக்குறாரு. එහෙනම් සාමුවෙල් ඊළඟට ආනවා. வாசிங்க. அதற்கு சாமுவேல் அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன? ஹalleluya. හලෙලූයා. என்ன கேக்குறாரு? මොනවද ආන්නේ? இவர் சொல்றாரு சாமுவேலை கண்ட உடனே සාමුවෙල් දැක්ක ගමන් කියනවා. தைரியமா சொல்றாரு, ධෛර්යයෙන් நான் කියනවා. ஆண்டவருடைய வார்த்தையை செஞ்சுட்டேன். මම ස්වාමීන් වහන්සේගේ நம்ம වචනේ அப்படித்தான் ඉෂ්ට நினைச்சிட்டு කරා. இருக்கிறோம். අපි එහෙම තමයි හිතාගෙන அவருடைய ඉන්නේ. வார்த்தையின்படி நான் நடந்துட்டேன். උන්වහන්සේගේ වචනේ ආකාරයෙන් මම ඇසුරුණා அப்ப කියලා. சாமுவேல் கேக்குறாரு, එවිට සාමුවෙල් என் ආනවා. காதுகளில் விழுகிற එහෙනම් මගේ කන් වලට ඇයෙන්නා அந்த වූ ஆடுகளின் சத்தமும் மாடுகளின் சத்தமும் அப்ப என்ன? බැටළුවේ ගවයන්ගේ සද්දේ කුමක්ද කියලා වහනවා. யாரு சொல்ல போறீங்க? என்ன நடந்துருச்சு? මොනවද සිදු වුනේ? பல தடவை கேட்டிருக்கிறீங்க. என்ன நடந்துச்சு? නොයෙකු සැරවල අපි අසලා තිබෙනවා. கர்த்தர் என்ன சொன்னாரு? ස්වාමීන් වහන්සේ මොනවද කිව්වේ? யுத்தத்துக்கு போயிட்டு ඒ යුද්ධයට ගිහිල්ලා என்ன செய்யக்கூடாது? මොනවද කරන්න එපා කිව්වේ? எதையுமே கொண்டு வரக்கூடாது. කිසි දෙයක් අරන් එන්න එපා කියලා කිව්වා. சவுல் என்ன செஞ்சிட்டாரு? සාවුල්තුමා මොනවද කරේ? நல்ல கொளுத்த ஆட்ட ஓட்டிட்டு வந்துட்டாரு. හොඳට තරව තිබුණා වූ ඒ ගවයන් රැගෙන ආවා. வந்துட்டு என்ன சொல்றாரு? ඒ ඇවිල්ලා මොනවද කිව්වේ? யாருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன்? කාගේ වචනේද මම ඉෂ්ට කරා කියලා நான் කියන්නේ? கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். මම ස්වාමීන් වහන්සේගේ වචනේ ඉෂ්ට කරා இன்னைக்கு කියලා நம்ம කියනවා. நிறைய பேர் அப்படித்தான் நினைச்சிட்டு අද இருக்கோம். අපි බොහෝ අය එහෙම තමයි හිතාගෙන ඉන්නේ. கர்த்தர் அந்தரங்கங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். උන්වහන්සේ ඇතුළාන්ත පැත්තද දකිනා වූ දෙවියන් වහන්සේ. நான் வெளியரங்கமா சொல்லலாம், ஆண்டுடைய வார்த்தையின்படி வாழ்கிறேன். පිටස්තරව මම කියන්න පුළුවන් මම උන්වහන්සේගේ වචනේ අනුව ඇසිරෙනවා ஆனா කියලා. கர்த்தர் எல்லாத்தையும் அறிவார். ආමේන්. නුමුත් ස්වාමීන් වහන්සේ සියලු දේම දැන සිටිනවා. அப்ப என்ன சொல்றாரு சாமுவேல்? சவுல் என்ன சொல்றாரு? ඒකට සවුල්තුමා මොනවද කියන්නේ? என்ன செஞ்சேன்? මොනවද කරේ? யாருக்காக கொண்டு வந்தேன்? මම කවුරු වෙනුවෙන්ද ඒවා ගෙනාවේ? கர்த்தருக்கு பலி செலுத்தேன். මම ස්වාමීන් වහන්සේට පූජා நம்ம කරන அப்படித்தான் පිණිස. ஷேப் பண்ண பாப்போம். අපි එහෙම තමයි අරිගස්සන්න බලන්නේ. யாரை வேணாலும் ஷேப் பண்ணலாம், ஆண்டவரை ஷேப் பண்ண முடியாது. කාව වුණොත් අපි ඒ ආකාරය අරිගස්සන්න පුළුවන්. ස්වාමීන් වහන්සේ එහෙම කරන්න බෑ. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. ஷேப் பண்ணலாமா? අපි එහෙම අරිගස්ස ගන්න පුළුවන්ද? முடியுமா முடியாதா? පුළුවන්ද බැරිද? கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழணும்னு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். උන්වහන්සේගේ වචනේ අනුව ඇසිරෙන්න ඕනේ කියලා තමයි அதுக்காக උන්වහන්සේ தான் ஆண்டவர் බලාපොරොත්තු பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு தேவனுடைய வார்த்தை எங்கள் எல்லாருடைய கைகளிலும் தேவன் கொடுத்திருக்கிறார். ඒ නිසා තමයි සුද්ධාත්මයන් වහන්සේ පොළමලා උන්වහන්සේගේ වචනේ අපේ දෑතට උන්වහන්සේ දීලා இன்னைக்கு තියෙන්නේ. எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இது ஒரு பக்கம் வச்சிட்டு போய் கொண்டு இருக்குமே ஆனா අද අපේ කිතුණු ජීවිතයේ අපේ වචනේ අපි එක இந்த පැත්තකට තබලා வார்த்தைக்கு යනවා எங்களுக்கு නම් சம்பந்தமே இல்லாம நாங்க வாழ்ந்து கொண்டிருப்போமே මේ ஆனா වචනයටත් අපිට සම්බන්ධයක් නැතුව අපි ජීවත් நாங்க වෙනවා නම් என்னதான் கத்தாவே கத்தாவின்னு கூப்பிட்டாலும் අපි කොච්චරක් ස්වාමිනී ස්වාමිනී என்ன කියලා කතා பிசாச කරතොත් துரத்தினாலும் කොච්චරක් යක්ෂයව දුරු කරොත් எவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்தாலும் කොච්චර මහත් සේවය කරොත් ஆண்டவர் சொல்றாரு, யாருக்கா இருந்தாலும் சான்ஸ் இல்ல பரலோகம் போகிறது. ස්වාමීන් වහන්සේ කියනවා කාටවත් අවස්ථාවක් නැහැ ස්වර්ග රාජ්‍යය තුල ඇතුල් වෙන්න කියලා. அப்பதான் 15ஆம் அதிகாரி 22ஆம் வசனத்திலே சாமுவேல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். පළවෙනි සාමුවෙල් 15 පරිච්ඡේද 22 වෙනි පදයේදී සාමුවෙල් එක දෙයක් කියනවා. வாசிங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? ஹalleluya. හලෙලූයා. எதுக்கு பார்க்கிலும்?
කොයි දෙයට වඩාද? பக்கத்துல உங்களை பார்த்து கேளுங்க. ළඟින් දෙස බලලා ஆண்டவருடைய කියන්නේ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது முக்கியமா, උන්වහන්සේගේ ආණ්ඩට කීකරු වෙන එක වැදගත්ද? காணிக்க முக்கியமா? නැත්නම් පඬුරුද අවශ්‍යම ඉතාමත් වැදගත් වෙන්නේ? சவுல் என்ன சொன்னாரு? සවුල්තුමා මොනවද இந்த කිව්වේ? கொழுத்த ஆடு மாடெல்லாம் கத்தருக்கு, මේ තරව මං ගෙනාපු මේ බැටළුවන් ගවයන් ස්වාමින් වහන්සේට அவருக்கு කියලා. காணிக்கைக்கு. උන්වහන්සේට පඬුරුවක් ලෙස அதனால ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? මොකද ස්වාමින් වහන්සේ මොනවද කියන්නේ? கத்தருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் ස්වාමින් වහන්සේට කීකරු වෙන එකට වඩා நீ கொண்டு வந்த பலிகள் கத்தருக்கு பிரியமாய் இருக்காது. නුඹ ගෙනාපු මේ දවන පූජාවල් උන්වහන්සේට කැමති වෙයිද කියලා. ஆமே. ආමේ. இன்னைக்கு ஆண்டவர் என்னிடத்திலே உங்களிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு காரியம் අද ස්වාමින් වහන්සේ මගෙන් ඔයගලන්ගෙන් බලාපොරොත්තු වෙනා උදයා என்ன செய்ய வேண்டும்? මොනවද කරන්න ඕනේ? சொல்லுங்க. මොනවද කරන්න ඕනේ? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ස්වාමින් වහන්සේගේ වචනයට කීකරු වෙන්න. ஆண்டவர் வார்த்தையில வேணான்னு விளக்குனதை செய்யாதீங்க. උන්වහන්සේගේ වචනේ උන්වහන්සේ එපා කියලා කිව්වා උදේ කරන්න එපා. அதை செய்யறனா என்ன செய்யறோம்? එහෙම අපි කරනවා නම් අපි මොනවද කරන්නේ? கீழ்ப்படியல. අපි කීකරු වෙන්න. ஆமே. ආමේ. அவர் செய்யுங்கன்னு சொன்னதை நாங்க செய்யலையா? උන්වහන්සේ කරන්න කියපු දේ අපි කරේ නැද්ද? என்ன செய்யறோம்? එහෙනම් අපි මොනවද කරන්නේ? கீழ்ப்படியல. අපි කීකරු වෙන්න. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் மத்தேயுல அழகாய் சொல்லி இருக்கிறார். මතේ පොතේ උන්වහන්සේ ලස්සනට இந்த කියනවා. வார்த்தைகளின்படி செய்கிறவன் எவனோ උන්වහන්සේගේ වචනේ අනුව කරන්නේ කොයි මනුෂ්‍යයාද? அவன் தான் பரலோகத்துக்கு போவான். ඔහු තමයි ස්වර්ග රාජ්‍යයට ඇතුල් වෙන්නේ. ஹalleluya. හලෙලූයා. கீழ்ப்படியாமை அநேக ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில இழக்க செய்யும். කීකරු වෙන්නේ නැති භාවය අපේ ජීවිතේ බොහෝ ආශිර්වාද අයිමි කරනවා. ஆமே. ආමේන්. ஹalleluya. හලෙලූයා. நம்ம ஒரு கடினமான ஒரு விஷயம் தான் மோசேயுடைய வாழ்க்கையில நடந்த காரியம். ඉතාමත් අමාරු තත්ත්වයේ ක්‍රියාවක් තමයි මෝසස්ගේ ජීවිතේ සිදු වුණේ. மோசே தேவன் விசேஷ அழைப்பிலே அழைத்தார். මෝසස් උන්වහන්සේ ඉතාමත් විශේෂ කැඳවීමෙන් කැඳෙව්වා. தேவனுடைய தீர்க்கதரிசியாக வைத்தார். දෙවියන් වහන්සේගේ අනාගත වතුරට ලෙස උන්වහන්සේ இஸ்ரவேல் තැබුවා. ஜனங்களை வழிநடத்துகிற ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து அவரும் அர்ப்பணிப்போடு கத்தருக்காய் ஓடின ஒரு மனிதன். ඉස්රායල් සෙනගව මඟ පෙන්වන්න උන්වහන්සේගේ කැපවීමෙන් කැඳවලා ඒ ආකාරයේ මොහොත කැපවීමෙන් ක්‍රියා කරපු මිනිසෙක්. ஆனால் மோசே கூட அந்த கானான் தேசத்தை காண முடியாமல் போனதற்கு காரணம் என்ன? නමුත් මෝසස්ටවත් ඒ කානාන් දේශය දකින්න බැරුව ගියේකට හේතුව කුමක්ද? எத்தனை பேர் சொல்லுங்க என்ன காரணம்? මොනවාද ඒකට හේතුව? சட்டனா ஆண்டவருக்கு எல்லாரும் ஒண்ணுதான். උන්වහන්සේට අන කියලා කියද්දී සෑම දිනකටම එකම ආකාරය තමයි. ஆமென். ආමේන්. ஹalleluya. හලෙලූයා. மோசே நீ கானானுக்கு போக மாட்டேன்னு ஆண்டவர் ஏன் சொன்னார்? මෝසස්ට කානාන්ට උන්ව ඇතුල් වෙන්නේ නැහැ කියලා ඇයි උන්වහන්සේ කිව්වේ? எதனால சொன்னாரு? මොනෝදෙසාද උන්වහන්සේ இங்க කිව්වේ? வாசிப்போமா என்னாகம 20வது அதிகாரத்துல. ගණන් කතා පොතේ 20 වෙනි පරිච්ඡේදයේ ரைட். என்ன நடந்துச்சுன்னு யாராவது சொல்லுவீங்களா? කවුරු හරි කියන්න පුළුවන්ද? என்ன நடந்துச்சு? මොනවද සිදු වුනේ? ஆண்டவர் இல்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்துல தண்ணீர் இல்லாமல் போனது. ඉස්රායල් ජනතාවට එක අවස්ථාවකට වතුර නැති වුණා. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ස්වාමීන් වහන්සේ මොනවද කිව්වේ? மோசேயை கூப்பிட்டு என்ன சொன்னாரு? මෝසස් අඬගාලා උන්වහන්සේ මොනවද කිව්වේ? என்ன செய்ய வேணும் நீ? මොනවද කරන්න? ஆண்டுடைய வார்த்தை என்னது? උන්වහන්සේගේ වචනය කුමක්ද? 20வது அதிகாரத்துல 20 වෙනි පරිච්ඡේදයේ வாசிங்க ஒரு 7வது வசனத்தை, 7 වෙනි පදය, 8வது வசனத்தை வாசிங்க. 8 වෙනි පදය. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனு சபையாரை கூடிவரை செய்து அவர்களுக்கு கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்க. அப்பொழுது அது தண்ணீரத்துள்ள தண்ணீரை கொடுக்கும். நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி. ஹalleluya. என்ன சொன்னார் ஆண்டவர்? ස්වාමින් වහන්සේ මොනවද කිව්වේ? கர்த்தர் என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க. ස්වාමින් වහන්සේ මොනවද කිව්වේ? ஜனங்களுக்கு தண்ணிக்காக என்ன செய்யணும்? ඒ ජනතාවට ජලය දෙන පිණිස උන්වහන්සේ මොනවද நீ කරන්නේ? கண்மலையை பார்த்து නුඹ පර්වතෙස බලලා நீ பேசு. නුඹ කතා කරන්න நீ කියලා කිව්වා. கண்மலை இடத்துல கட்டளையிடு. නුඹ ඒ පර්වතෙස බලලා අන කරන්න කියලා කිව්වා. அப்பொழுது என்ன நடக்குமா? එවිට මොනවද සිදු වෙන්නේ? தண்ணீர் வரும். ඒ ජලය එනවා. நீங்கள் உங்கள் மிருகங்களும் குடிக்கலாம். නුඹලාද නුඹලාගේ සිව්පවුන්ද බොන්න පුළුවන්. 11வது வசனத்தை வாசிங்க. 11 වෙනි පදය. தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள். ஹalleluya.
හලෙලූයා. மோசே என்ன செஞ்சாரா? මෝසෙස් මොනවද කරේ? கண்மலைய ඒ පර්වතෙස බලලා கோலினால ඒ සැරෑටියේ 2 தரம் ஓங்கி அடிச்சாரு. දෙස්සරයක් ඒ අයියෙන් ගැව්වා. கத்தர் என்ன சொன்னாரு? ස්වාමින් වහන්සේ මොනවද කිව්වේ? பேசு, කතා කරන්න කිව්වා. தண்ணி வரும். වතුර එනවා. ஆமே. ආමෙන්. எனக்கு டென்ஷன் கூட தான், එයාට කෝපේ වැඩි. கோபம் தான். කෝපේ இந்த තමයි ஜனங்களால அவனால தாங்க முடியாத சோதனை தான். මේ ජනතාව තුළින් දරා ගන්න බැරි පරීක්ෂාවල් තමයි. சில நேரம் நம்ம சொல்றோம் இல்லையா, සමහර විට අපිත් කියනවා என்னுடைய சூழ்நிலை அப்படி, මගේ වාර්තාවරණයේම என்னுடைய பிரச்சனை அப்படி, මගේ ප්‍රශ්නයේම என்னுடைய குடும்ப நிலைமை அப்படி, මගේ පවුලේ වාර්තාවරණයේම அதனால කියලා. தான் நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போய்கிட்டு ඒ இருக்கிறேன். නිසා තමයි මම උන්වහන්සේගේ වචනයට அதனால අකීර්ණ தான் වෙන්නේ எனக்கு කියලා. அதை செய்ய முடியாம போகுது. ඒ නිසා තමයි මට මේ දේ කරන්න බැරුව තිබෙන්නේ කියලා. ஆமே. ආමෙන්. அப்ப எங்களுக்கு எல்லாருக்கும் மேல சான்ஸ் கொடுக்கணும், கர்த்தர் யாருக்கு கொடுத்துருக்கணும்? අපිට වඩා උන්වහන්සේ අවස්ථාවක් දෙන්න ඕනේ නෑ. උන්වහන්සේ කාටද දීලා තියෙන්න ඕනේ? சொல்லுங்க. ආමෙන්. யாருக்கு கொடுத்துருக்கணும்? කාටද උන්වහන්සේ දීලා තියෙන්න ඕනේ? மோசேக்கு. මෝසස් උන්වහන්සේ දීලා තියෙන්න ඕනේ. என்ன சொன்னார் ஆண்டவர்? උන්වහන්සේ මොනවද කිව්වේ? பேசினாரு. උන්වහන්සේ කතා කරන්න அவன் කිව්වා. போட்டு அடிச்சான், ගොගීලා ගැව්වා. தண்ணி வந்துச்சு. වතුර ආවා. வாசிங்க 13வது 12வது வசனத்தை. 12 වෙනි පදය. பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல், அல்லது ஒருவேளை சொல்லலாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினாலே இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவது உங்களால போக முடியாது. ඔයගලන්ට යන්න බෑ. பயணம் நீக்கப்பட்டது. ඒ ගමන නතර වුණා. யோசுவா தான் கொண்டு போக வேண்டி வந்தது. යෝෂුවා තමයි ගෙනියන්න ඕන කෙනාපත් ஏன்னா වුණා. தேவன் எதிலே வைராக்கியமாய் இருக்கிறார். අයිකොත් උන්වහන්සේ මොන දේ තුලින්ද ජොලිතභාවයෙන් ඉන්නේ? ஆமே. ආමෙන්. பிசாசு துரத்தணும், යක්ෂයා පා කරා. அற்புதம் செஞ்சோம், ආස්කම් කරා. தீர்க்க தரிசனம் உரைச்சோம், අනාගත වචන කිව්වා. காணிக்க கொடுத்தோம், ආමෙන්. காணிக்க கொடுத்தோம், පඬුරු දුන්නා. பெரிய வேலையை சேர்ச்சுக்குள்ள செஞ்சோம். ලොකු ලොකු වැඩ සභාව තුල කරා. இதெல்லாம் நீங்க செய்யறது நல்லது. මේ සෑම දෙයක්ම ඔයගලන් කරන්න ඒවා කරන එක ஆனா හොඳයි. இதெல்லாம் செஞ்சுட்டு නමුත් මේ සෑම දෙයක්ම කරලා நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, උංගලන් උන්වහන්සේගේ වචනයට කීකරු වෙන්නේ නැතුව දුවගෙන ඉන්නවා නා. ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு என்ன செய்ய முடியாதா? උන්වහන්සේ කියනවා ඔයගලන්ට මොනවද உங்களுக்கு කරන්න இல்ல. බැරි? அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? එවැනි අයට උන්වහන්සේ මොනවද என்னை කිව්වේ? நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னாலும் මා දෙස බලලා ස්වාමිනී ස්වාමිනී කියලා කතා කරලා பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ස්වර්ග රාජ්‍යය තුල ඇතුල් වෙන්නේ නැහැ කියලා. நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு, මම කිව්වා වූ වචනේ අසලා நான் கொடுத்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, මම දුන්නා වූ මේ අන පිළිපැදලා என்னுடைய வார்த்தையின்படி எந்த மனுஷன் வாழ்றானோ මාගේ වචනේ අනුව කොයි මනුෂ්‍යද ජීවත් වෙන්නේ? அவனுக்கு பரலோகம் திறக்கப்பட்டிருக்கும். ආමෙන්. ඔහුට ස්වර්ග රාජ්‍ය විවෘත වෙලා තිබෙනවා කියලා. ஆமே. ආමෙන්. நம்ம ஆராய்ந்து பார்க்க අපි வேண்டும். කෙරෙහි අපි විමසලා බලන්න ඕනේ. ஆமே. ආමෙන්. நம்ம செய்கிற கிரியைகளை பார்க்கிலும் අපි කරන්නා වූ ක්‍රියාවල් වලට වඩා நம்முடைய ஜீவியம் தேவனுக்கு முக்கியமாய் இருக்கிறது. අපේ ජීවිතයේ ස්වාමින් நம்ம වහන්සේ நிறைய ඉතාමත් වැදගත්. 100க்கு 90 விஷயமா நல்ல காரியங்களை நாங்க செஞ்சுட்டு, අපි 90%ක්ම හොඳ දේවල් කරලා அல்லது 99% செஞ்சுட்டு එහෙම නැත්නම් 99%ක්ම කරලා ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாங்க இன்னைக்கு வாழாம போய் கொண்டிருக்கிறோமே. ஆனா උන්වහන්සේගේ இன்னைக்கு වචනය எங்களுக்கு ஆண்டவருடைய අනුව வார்த்தைக்கு கீழ்ப்படிய எங்களால முடியலன்னா උන්වහන්සේගේ වචනයට කීකරු වෙන්න අද අපිට බැරි නම් நாங்க பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். ආමෙන්. අපි මාත් ආශිර්වාදයක් අපිට අහිමි වෙනවා. அன்றைக்கு மோசே ஒருக்கா கீழ்ப்படியாமையினால கானான் தேசத்தை இழந்து போனான். එදා මෝසස් අකීකරු වුණ නිසා කානාන් දේශයේ උරිමේම උට අහිමි වුණා. நாங்கள் எல்லாரும் எழுந்து நின்று අපි සියලු දෙනාම නැගිට සිට